வரும். ஏதாவது சொல்லி நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி தானே? இல்லைன்னா பணத்தை ஏமாற்றி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தெரியாமல், என்ன மனைவிக்கு தெரியாமல் கணவன் அனுப்புகிறாரு, கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க. இப்படி மாற்றி மாற்றி தெரியாமல் மறைச்சி இல்லையா, இப்படி செய்கிற விஷயங்களில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது அன்னைக்கு நமக்கு நினச்சதை நம்ம சாதிச்சிடுறோம். அப்படி தானே? அன்னைக்கு கரண்ட்டாக நமக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சிடுறோம். ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்கி அந்த அந்த பாதையில் போய்கொண்டிருக்கும் போது நம்ம பிசாசுக்கு கதவை திறந்து கொடுக்குறோம். எதுக்கு? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றதுக்கு நம்ம திறந்து கொடுக்குறோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் சூசைடு எங்கே வருது அப்படின்னா, தேவையில்லாமல் சண்டை போடும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்கள். அதாவது இருதயத்தில் உண்மை இருந்தோன்னா இந்த காரியத்தை வச்சு மிரட்டி நீங்கள் உங்களுக்கு இஷ்டமானதை நீங்கள் சாதிக்க விரும்ப மாட்டீங்க. அப்படி தானே? இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி இப்போ ஸ்பிரிட் ஆஃப் விச் கிராஃப்ட்னு கூட ஒன்று இருக்குது. ஏன்னா 1 சாமுவேல் 15:23 பார்க்குறோம். சில அந்த முரட்டாட்டமாக இருக்கிறது. அதாவது நான் நினச்சதை தான் எல்லாரும் செய்யணும், நான் நினச்சதை தான் நான் எல்லாரும் இது பண்ணணுங்கிற இதில் ஒரு மற்றவங்களை எல்லாம் பணிய பண்ணுறதுக்குன்னு சில காரியங்களை யுக்திகளை கையாளுவாங்க பாருங்கள். நான் சொல்கிறேன்ல, இந்த ஆயுதமாக பயன்படுத்துறது. உங்களுக்குன்னு உள்ள ஒரு அது தாம்பத்திய உறவாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகளை வச்சு மிரட்டுறது, இல்லைன்னா நான் சமைக்க மாட்டேன்னு சொல்கிறது, நான் காசு அனுப்ப மாட்டேன், நான் ஊருக்கு வாரனா இல்லையா பாருன்னு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறது, இப்படி நிறைய காரியங்களை சொல்கிறேன். அப்படி நம்ம சொல்ல இங்கே சிரிக்காங்க கொஞ்சம் பேர். நம்ம அப்படி சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா, 1 சாமுவேல் 15:23 பார்க்குறோம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாம்.